இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல இசை மேதை பிரபாகரன் கரேகர் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்துஸ்தானி இசைகளின் மூலியமா மக்களின் மனசுல மிகப்பெரிய ஒரு இடம் பிடிச்சவர் தான் பிரபாகரன் கரேகர். இவரு இந்துஸ்தானி பாடல்கள் பாடுதல்ல மிகப்பெரிய ஒரு வல்லுனர் அப்படின்னே சொல்லலாம். அகில இந்திய வானொலியில இவரோட பாடல்கள் அப்படிங்கிறது இந்திய முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரு மக்களுக்குமே இந்துஸ்தானி இசையை அறிமுகப்படுத்தியதுல இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. இந்திய சினிமாவில் குறிப்பா மராத்திய சினிமாவில் இவரோட இசை அப்படிங்கிறது, அதுலேயும் குறிப்பா இந்துஸ்தானி இசை அப்படிங்கிறது யாராலையுமே தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. கிட்டத்தட்ட 87 வயதான இவர் சமீப காலமாகவே உடல்நலக் குறைவு காரணமாக கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாரு, சிகிச்சை எடுத்தாரு. திடீர்னு சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தூர் நியூஸை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபாகரன் கரேக்கர் அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியானதுலேருந்து தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அண்ட் அவருக்கு இரங்கல் போஸ்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. நிறைய ரசிகர்கள் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட திரை பிரபலங்கள், இசை ஜாம்பவான்கள், திரை ஜாம்பவான்கள் எல்லாருமே நேரடியாக போயிட்டு தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஹிந்துஸ்தானி இசையின் மூலியமா இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை புரிந்த பிரபாகரன் கரேக்கர் அவர்களோட மறைவு கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஒரு துயர சம்பவத்திலேருந்து அவங்க எல்லாமே மீண்டு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சித்ரா அம்மா அவர்களை பற்றின ஒரு நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சித்ரா அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 பாடல்களுக்கும் மேலே பாடியிருக்காங்க இல்லையா. அதை தொடர்ந்து பல வருஷமாக இந்த ஒரு இசைத்துறையில் ஆட்சி பொறுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக சமீபத்தில் பிப்ரவரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சித்ரா அம்மா லைவ் இன் கான்சர்ட் அப்படின்னு ஒன்று நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் முழுக்க 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 சித்ரா அம்மாவை பெருமைப்படுத்தும் விதமாகவும் அவங்கள கௌரவிக்கும் விதமாகவும் தான் நடந்துச்சு. இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட இசை கலைஞர்கள், ஏகப்பட்ட பாடலாசிரியர்கள், இது மட்டும் இல்லாமல் பாடகர்கள், பாடகிகள் அப்படின்னு ஏகப்பட்ட மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டு சித்ரா அம்மா அவர்களை பெருமிதப்படுத்தியிருந்தாங்க, கௌரவிச்சிருந்தாங்க. மேலும் அவங்க கூட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி பாடுவாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சித்ரா அம்மாவை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி குறித்து சித்ரா அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கேன், எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி லைவ் கான்சர்ட்டுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது முழுக்க முழுக்க எனக்கான ஒரு லைவ் கான்சர்ட் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தோஷங்கள் வருது. அதெல்லாம் தாண்டி என் கூட பழகின நண்பர்கள் இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னை கௌரவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே ஏதோ ஒரு கனவு போல இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், குறிப்பாக ரசிகர்களுக்கும் என்னோடது கோடான கோடி நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க ஸ்டேஜில் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே லைவாக போய்கிட்டு இருக்கு. சித்ராமா பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும்? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.